ஆண்டவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுது. அதாவது நம்ம கலைந்து போடணும், நம்முடைய பழைய வாழ்க்கை கலைந்து போடணும் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். ரெண்டாவது ஆண்டவருடைய அடிச்சுவடுகளை நான் பின்பற்றுறேன். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வாக்கியம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21ஆம். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போனார். சரி, அருமையா ஒரு வாக்கியம் சொல்லப்படுது. நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை வைத்து போனார். சரிங்களா? இந்த உலகத்துல நாம பின்பற்றுகிற ஒரு சிறந்த மாதிரி யார் என்று சொன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாத்திரம். இந்த உலகத்துல ஒருவேளை நம்ம யாரையோ நம்ம வந்து யாருடைய அடிச்சுவடுகளையோ நம்ம ஃபாலோ பண்ணணும்னு சொல்றோம்னா நம்ம வந்து ஒருவேளை அவங்க விடுவதை நம்ம பார்க்கலாம், அல்லது நம்மளும் விடுது. ஆனா நம்ம ஆண்டவருடைய அவருடைய நடை பாதையில நம்ம நடந்துருவோம். உலகத்துல சிறந்த நம்ம முன்மாதிரி யாருன்னு சொன்னா கிறிஸ்து. நான் அவங்கள மாதிரி மாறணும், இவங்கள மாதிரி மாறணும், அவங்கள போல இருக்கணும், இவங்கள போல இருக்கணும் அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டாம். நம்ம ஆண்டவர் போல இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை நம்ம இருக்கும். நான் ஆண்டவர் போல இருக்கணும், நான் ஆண்டவர் பின்பற்றணும், அந்த ஒரு ஏக்கம் நமக்குள்ளே காணும். எத்தனை பேருக்கு ஆண்டவருடைய அடிச்சோட பின்பற்றி போகணும்னு ஆசையா இருக்கு? இந்த நாட்களின் கலாச்சாரத்தில் பார்க்கும்போது இன்னைக்கு வந்து இளைய சமுதாயம் தங்களுக்கு ஏதோ ஒரு காரியத்தை முன்வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு வந்து சினிமா போவோம், இன்னைக்கும் ஆண்டவருடைய பிள்ளைகள் சொல்லிக் கொள்வது மத்தியிலும் சினிமா போகிறது, சினிமா போவோம், அரசியல் போகும், விளையாட்டு போகும். நீங்க இதெல்லாம் வந்து ரொம்ப கவனிக்கணும். நமக்கு வந்து இந்த தேவனுடைய பிள்ளைகள் யாரையும் ஒருத்தர் நம்ம முன்னாடி வச்சுட்டு நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இந்த நடிகர், இந்த நடிகை, அல்லது இந்த விளையாட்டு வீரர், இந்த விளையாட்டு வீரர், இந்த தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு யாரையோ ஒருத்தர் நம்ம முன்னாடி வச்சு நம்ம ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கோம். ஆனா ஆண்டவருடைய புட்ஸ்டெப்ஸ்ல நம்ம பார்க்கணும். அவருடைய கால்தடம் எவ்வளவு அருமையானது, அவர் சென்ற பாதை எவ்வளவு நேர்மையானது அப்படிங்கிறத நம்ம பார்த்து அவருடைய பாதையில அவர் வைத்த கால் பதிப்புல நாம கால் வைத்து நடந்து செல்லணும். எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு? நம்ம சேஃபா போகணும்னு சொன்னா, ராஜ பாதையில போகணும்னு சொன்னா, நம்முடைய பாதை வந்து அழகா இருக்குன்னு சொன்னா அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நடந்த பாதை மாத்திரமே அப்படிப்பட்ட பாதை அப்படிங்கிற